உலகளாவிய அன்பு உறவுகளுக்கு இதயம் நிறைந்த குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். இன்று நம் சிந்தனையை அலங்கரிக்கும் ஒரு குரல் மணியை பார்ப்பதற்கு முன், உயிர் எழுத்துக்களின் 12வது எழுத்து ஔ என்னும் எழுத்தின் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வள்ளுவன் பயன்படுத்தாத எழுத்து இந்த ஔ, நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஔ என்று குரலில் தொடங்குகிறாரா? அகரத்தையும் பகரம் இவ் என்ற எழுத்தை கொண்டு வள்ளுவ பேராசான் ஔவை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த குரல் எழுத்து வரும் குரல் மணி, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்க படும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க, நினைச்சு பாரு, உங்களுக்கே அது பாடும். எப்படி? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், மனதில் பொறாமை, அழுக்காறு, தீங்கு, தீய எண்ணங்கள் அனைத்தும் கவ்வி கிடக்கின்ற ஒருவன் ஊழலால் தவறான வழிகளில், சேர்க்கக்கூடாத வழியில் நெறி பிறழ்ந்து பொருள் ஈட்டி, ஆனால் வெளிவேடத்தில் செப்பனமானவரை போல நடைமுறையில் வாழும் வாழ்க்கை அவ்விய நெஞ்சத்தான் ஆக்க நிலையில் இருக்கின்றான். கோடான கோடியாக செல்வம் சேர்த்து பிறருக்கும் பயன்படுத்தாமல் தானும் பயனுறாமல் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதையும் நினைத்து பார். செப்பமுறையவன், தூயவன், நல்லவன், நற்சிந்தனைக்கு சொந்தக்காரன் ஏழ்மை நிலையில் வறுமையில் இருக்கின்றானே, செவ்வியான் கேடுற்ற நிலையில் இருக்கின்றான். அதையும் நினைத்து பார். நான் எதுவும் சொல்ல போவதில்லை, நீ நினைத்து பார்த்தால் உங்களுக்கே நினைக்கப்படும் என்று வள்ளுவன் வினா தொடுப்பதைப் போல குரலின் பொருள் பொதிந்து அழகாக வள்ளுவன் சொன்னது ஆழத்தை நாம் இந்த இடத்தில் உணரலாம். ஆகவே கோடிக்கணக்காக பொருள் சேர்ந்து யாருக்கும் பயன்படுத்தாமல் கட்டிலுக்கு கீழும் படுக்கை அறையிலும் கழிவறையிலும் திரைப்படத்தில் காட்டுவதைப் போல சேர்த்து வைத்து யாருக்கு என்ன பயன்? சமூகம் பயனுற வேண்டாமா? நற்சிந்தனையோடு அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளும் தலைவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி நலம் உண்டாக நலமுடன் வளம் சேர்க்க வாழ்ந்தால் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் நீங்கள் இடம் பெறுவீர்கள். நலம் பெற்று நீடு வாழ வள்ளுவன் வாக்கின் வழியாக நானும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.